அடுத்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ரெடியா? நீங்க ஒரு வீடியோல சொன்னீங்க ஓஜா போர்ட் கேம் ஸ்டோரி வந்தா பயப்படுவீங்க. சோ நான் இதை ஷேர் பண்றேன். பயப்படாம படிங்க. இல்ல நான் தெளிவா சொன்னேன் ஷேர் பண்ணா பயப்படுவேன்னு. அதனால நான் ஷேர் பண்றேன்னா எனக்கு புரியல. இந்த ஸ்டோரி எங்க ஹாஸ்டல்ல நடந்துச்சு. என் வீட்ல எல்லாரும் கோஸ்ட் பாத்துருக்காங்க. சோ எனக்கும் பாக்கணும்னு ஒரு ஆசை. 12th சீனியர் அக்காஸ் கிட்ட எந்த மாதிரி விளையாடணும்னு கேட்டு அவங்க போர்ட் பிராக்டிகல்ஸ் போது அப்புறம் ஒரு நாள் விளையாடலாம்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கும் அப்போதான் 10th ஸ்டார்ட் ஆச்சு. சோ படிச்சுட்டு அப்படியே அந்த ஓஜா போர்ட் டாபிக் மறந்துட்டேன். எல்லா ஸ்கூல்ல சொல்ற மாதிரிதான் இந்த ஸ்கூல் ஒரு கிரேவியார்டு மேல இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்க நம்பல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாஃப் எங்களுக்கு அந்த பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கீழே தான் கிரேவியார்டு இருக்குன்னு சொன்னாரு. சோ இப்பதான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டடி முடிச்சுட்டு வரும்போது எனக்கு சம தூக்கம். அன்னைக்கு சீக்கிரம் ஸ்டடி விட்டுட்டாங்க. மத்த ரெகுலர் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 10க்கு வந்துட்டாங்க. எப்பயுமே நான் தூங்க 12 ஆயிடும். பட் அன்னைக்கு நான் சீக்கிரம் வந்த உடனே தூங்கிட்டேன். செம்ம டயர்ட். எங்க ஹாஸ்டல்ல 4 ஃப்ளோர் இருக்கும். 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்புறம் கீழே 2 ஃப்ளோர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல 4 ரூம் இருக்கும். எல்லா ரூம்லயும் 15 to 20 பெட்ஸ் இருக்கும். பங்க் பெட். சோ வந்து என் மேல் காட்ல தூங்கிட்டேன். எல்லாரும் எங்க ரூம்ல படிச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. எங்க ரூம்ல மட்டும் லைட்ஸ் ஆஃப் பண்ண டைம் ஆகும். ரெகுலரா அப்படிதான். அன்னைக்கு தான் 12th போர்ட் பிராக்டிகல்ஸ் முடிஞ்சது. சோ சீனியர்ஸ் வந்து என்னை எழுப்பினாங்க, வா விளையாடலாம்னு சொன்னாங்க. சோ நாங்களும் விளையாடணும். திங்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். பட் மேட்ச் பாக்ஸ் மட்டும் இல்ல. எங்க ஹாஸ்டல்ல ஒரு பிளேஸ்ல சாமி இருக்கும். அங்க விளக்கு ஏத்துவாங்க. சோ அங்க மேட்ச் பாக்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். பட் இல்ல. சோ ஹாஸ்டல் கிரவுண்ட்ல ஃபுல்லா சர்ச் பண்ணோம். அப்புறம் ஒரு மேட்ச் ஸ்டிக் மட்டும் இருந்துச்சு. சோ ஒரு வழியா தேடி மேட்ச் ஸ்டிக் இருக்குன்னு கேம் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரூம்ல கார்னர்ல கேம் விளையாடணும். நாங்க 10 மெம்பர்ஸ் விளையாடணும். அதுல 6 பேரு ஆல்ரெடி இந்த கேம் விளையாடி இருக்காங்க. சோ கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டயும் ப்ராமிஸ் வாங்கணும், யாரும் பிராங்க் பண்ண கூடாதுன்னு. சோ கேம் ஸ்டார்ட் பண்ணி மிரர் மூவ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நேம் கேட்டோம். அப்புறம் அந்த ஸ்பிரிட் நேம் சொல்லுச்சு. அப்புறம் குட் ஸ்பிரிட்டான்னு கேட்டோம். குட் ஸ்பிரிட்னு சொல்லுச்சு. சோ எல்லாருக்கும் கொஞ்சம் பயப்படாம விளையாடணும். அப்புறம் 12th சீனியர் ஒரு அக்கா பிளட் கொடுத்தாங்க. அப்புறம் தெரியாம ஒரு 2 பேர் சிரிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஸ்பிரிட்டுக்கு கோவம் வந்துருச்சு. சோ அந்த ஸ்பிரிட் அந்த சிரிச்ச அக்காவோட பிளட் கேட்டுச்சு. நாங்க அது கிட்ட கேட்டோம், பிளட் கொடுத்தா போயிருவியான்னு. அதுவும் எஸ்ன்னு சொல்லுச்சு. அப்புறம் அது கிட்ட நாங்க எங்க ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டோம். அது ப்ராப்ளம் வரும்னு சொல்லுச்சு. பட் பிளட் கொடுத்தா நோ ப்ராப்ளம்னு சொல்லுச்சு. சோ அந்த சேம் அக்கா பிளட் கொடுத்தாங்க, 2 டிராப்ஸ். அப்புறம் கேம் எண்ட் பண்ணிட்டோம். அந்த ரூம்ல இருந்த வாஷ்ரூம்ல இந்த கேம் விளையாடுற பேப்பர், மிரர்ல விளக்கு, அப்புறம் மேட்ச் ஸ்டிக், அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு கவர்ல போட்டு ஒரு அக்கா கிட்ட கொடுத்து டஸ்ட்பின்ல போட சொன்னோம். போட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணும்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டு தூங்க போயிட்டோம். அன்னைக்கு யாரும் மேல் காட்ல தூங்கல. எல்லாரும் டவுன் காட்ல தான் தூங்கணும். ஒரு பெட்ல 2 பேர் தூங்கணும். அப்புறம் படுத்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அந்த வாய்ஸ் அந்த பெட் கொடுத்த அக்காவை பேர் சொல்லி கூப்பிட்டுச்சு.